வணக்கம் ஜீரோபாயிண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பிடிஎஸ் 37 மேஜிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஹோவியோட எஃப்எஃப் லிவ் ஓ கிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக நான் எதில் விட்டுருந்தேன் அப்படின்னா, நம்ம சுன்ஹோவை நீங்கள் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஃபேயில் பார்த்துருப்பீங்க. அவரும் அந்த கெஃபேயை பாஸ் பை பண்ணி போகிற மாரி. ஸோ இதில் தான் போன வாட்டி நான் விட்டுருந்தேன். சரி வாங்க ஸ்ட்ரெயிட் எஃப்எஃப்குள்ளே போனால் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் வீக் ஆகிடுது ஓகேவா. ஸோ வீக் டேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சரி நம்ம வாஷ்ரூம் போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் பேக்கெல்லாம் வெளியே வச்சுட்டு நீங்கள் வாஷ்ரூம் உள்ள போகிறீங்க. நீங்கள் வாஷ்ரூம் உள்ள போயிட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மிரரில் உங்களோட ஃபேஸ்லாம் பார்த்துட்ருக்கிறீங்க. அங்கேருந்து பார்த்தா ஆன் அண்ட் ஜோயின் வராங்க. அதை நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவளுங்க வந்துக்கிட்டு, "ஏய் என்ன நாங்கள் நடந்து வரோம், ஒரு மரியாதை இல்லை" அப்படின்ற மாரி உங்களுக்கு அவளுங்கள பார்த்துட்டு ஜெர்க் ஆகிடுது. எ எ என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. "ஏய் நானும் பார்த்துட்டே இருக்கேன், சோயாங்க பொங்கயும் உன்னை அப்படி மதிக்கிறாளுங்க, என்ன எங்களை பற்றி கோத்து விட்டியா" அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு, "நான் அப்படிலாம் சொல்லலை" அப்படின்ட்டு. "ஹேய் ஜோயன், நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? நம்ம கிளாஸில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் நம்ம என்ன இவள என்ன பண்ணாலும் அது தெரியாத மாதிரியே இருக்காளுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்ற மாரி. ஆனும் வந்துக்கிட்டு நம்ம ஜோயனும் வந்துக்கிட்டு, அதான் ஆன் நீ என்ன பாரு, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே பெப பெபன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவளுங்க இருந்துக்கிட்டு உங்கள் ஹேரை கிராப் பண்ணிவிட்டு, "ஏய் என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லா அசைன்மெண்ட்லேயும் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்கிற, அதானே நான் உன் குரூப்பில் இருந்திருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கும் உனக்கு இப்படிலாம் உன்னை வேலை வாங்கியிருப்பேன்ட்டு. லாஸ்ட் டைம் பண்ணது ஞாபகம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் தான் உன்னை ஒரு லாரிக்காரன் ஏற்றி விடுப்பான்" அப்படின்ற மாரி. நீங்கள் எதிர அப்படியே பார்க்குறீங்க அவளை. இப்போ சோயாங்க பொங்கியும் இருக்குன்றனால உனக்கு அப்படியே குளிரிட்டு போயிடுச்சுல அப்படின்ட்டு உங்களை தள்ளி விடுறாங்க. நீங்கள் போய் தொப்புன்னு விழுவுறீங்க. நீங்கள் விழுந்ததுக்கப்புறம், என்னை விடுங்க ப்ளீஸ், என்னை விடுங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும்" அப்படின்ட்டு. "உங்களோட அசைன்மெண்ட்லாம் நான் செஞ்சு தானே கொடுக்குறேன், நீங்கள் எல்லோரும் நல்ல அசைன்மெண்ட் தானே செய்கிறீங்க, ஏன் லெக்சரர் ஏதாவது கேட்டாங்கன்னா கூடயும் நான் உங்கள் பேர்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன் தானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க" அப்படின்ட்டு. அவளுங்க இருந்துக்கிட்டு, "நீ நல்லா பண்ணுறது தான் எங்களுக்கு பிடிக்கல" அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு, "அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன்" அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு மாதிரி அவளுங்கள பயந்து பயந்து தான் பார்க்குறீங்க. அவளுங்க இருந்துக்கிட்டு உங்களை கீழே தள்ளி விட்டதுலேருந்து உங்களை போட்டு அப்படி அடிக்கிறாங்க. உங்களை அற விடுறாங்க. உங்கள் உங்கள் ஸ்டமக்லேயே வந்து குத்துறாங்க, எத்துறாங்க, உங்களை அரையிறாங்க, உங்கள் ஹேரை பிடிச்சி ஆட்டுறாங்க. உங்களுக்கு வலியில் கத்த முடியாமல் இருக்கீங்க. ஏன்னா உங்களோட வாயை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஒரு ஹேண்டு வச்சு. நீங்கள் மூச்சு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அடிச்ச அடியில் அவளுங்க ஏதேதோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து உங்கள் மேலே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. உங்களுக்கு உயிரே போகுது. அவளுங்க அடித்து போட்டு போகிறாளுங்க. உங்களுக்கு அங்கங்கே காயம்லாம் வந்துடுது. ஒரு கட்டத்தில் உங்கள் ஹேண்டெல்லாம் ஒரு மாதிரி ப்ளீட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுது. உங்கள் ஹேண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைஃப் இருக்குல்ல, நைஃப் எடுத்து சும்மா ஒரு கீறல் மாதிரி போட்டுட்ருப்பாங்க. அந்த கீறல்லே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. நீங்கள் வந்துட்டு அவளுங்க எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பர்ஃபெக்டாக எதுவுமே நடக்காத மாரி எல்லாத்தையுமே அந்த நைஃபை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுறாளுங்க. அவளுங்க போகிறதுக்கும் நம்ம ஹோபியோட ஃப்ரெண்ட்ஸான மீசுன், சுஞ்சோ, ஹெவான், அதுக்கப்புறம் நம்மளோட தோசம், இவங்க 4 பேர் உள்ளே வராங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு என் ஆள் கூட கிளப்பிங் போகிறேன்" அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு மீசுன் உள்ளே நடந்து வரா. அவள் பார்த்ததும் அப்படியே ஜர்க்காகி நின்றுறா. இவளுங்களாம் இருந்துக்கிட்டு, "என்ன அவள் பார்த்தா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்கள் இந்த நிலமையில இருக்கீங்க. இவளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. நீங்கள் ஃப்ளோரில் அப்படியே விழுந்து கிடக்குறீங்க. ஒரு மாதிரி ரத்தம்லாம் வருது உங்களுக்கு. அவள் வந்துக்கிட்டு, ஆனால் உங்கள் ஹெட்லலாம் எதுவும் ஆகலை. உங்கள் ஃபேஸஸில் வந்து அந்த அடித்த அந்த வீக்கமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஹேண்ட்லேருந்து இந்த கீறல் விட்டுருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. அவளுங்களுக்கு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம
சுஞ்சோ வந்துக்கிட்டு, "ஏய் இவள எழுப்பி விட பாருங்கடி" அப்படின்ட்டு இவங்கள எழுப்பி விடுறாங்க. ஒரு மாரி மயக்க நிலையில இருக்கீங்க. "சரி நான் கொஞ்ச நேரம் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீசுன் தெறிச்சுக்கிட்டு ஓடுறா. ஓடி ஹோபி கிட்ட தான் வரா. "ஏய் ஏய் என்னாச்சு? ஹோபி உன் ஆள் ஹோபி அடிபட்டு கிடக்குறா. அடிபட்டு கிடக்குறாளா?" "ஆமா." "ஏய் என்ன சொல்ற? எனக்கு தெரியலடா. அவளுக்கு என்னாச்சு தெரில." சரி சரி அவளை தூக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு ஓபி என்ன பண்ணுறான்னா சொக்ரினும் சுகாவையும் கூட்டிக்கிட்டு நேராக ஹெச்ஓடி ரூமுக்கு தான் போகிறாங்க. ஹோபி வந்துட்டு சரி நீங்கள் 2 பேரும் அங்கே போங்க, நான் அதுக்குள்ளே இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா போய் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹோபி போகிறாரு. உங்களை அந்த விமென் டாய்லெட்லேருந்து உங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பார்த்தா நீங்கள் இருக்கிற நிலமையில ஹோபி தெரிச்சிடுறாரு கொஞ்ச நேரத்தில். அவர் இருந்துக்கிட்டு சரி சரி நான் அவளை தூக்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கை போட்டு தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஹோபி இருந்துக்கிட்டு சரி நான் அவங்கள தூக்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ஓடுறாரு அவர். நீங்கள் வந்து மீசன் வந்துட்டு இரு இரு லிஃப்ட்டில் போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு லிஃப்ட்டில் போகிறீங்க. லிஃப்ட்டில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு நிற்கிறீங்க. அதுக்குள்ளே அந்த ஹெச்ஓடி வந்துடுறாங்க. அவங்க நீங்கள் இருக்கிற என் நிலமையை பார்த்து என்ன அந்த பொண்ணுக்கு இப்படி ஆச்சு அப்படி சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ்க்கெலாம் கால் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃபோன் பேக்ஸ்லாம் திங்ஸ்லாம் இருக்கும்ல அதில் வந்து உங்கள் ஃபோனை எடுத்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எப்படியாவது கால் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹெச்ஓடி வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஸோ அப்போ நம்மளோட ஹெச்ஓடி இருந்துக்கிட்டு கிளாஸோட டீச்சர் இருப்பாங்களே அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் ஏறிக்கிறாங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க யாராவது ஒரு ஆள் வாங்க அப்படின்ட்டு. ஹோபி எந்திரிச்சு நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஹோபி வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பேருக்கு அந்த 2 பேர் கூட போகிறாங்க. ஹோபி அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு முடியல. ப்ரொஃபஸர்ஸ் முன்னுக்கு எதுவும் அழுவக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் மாதிரி அவரோட இமோஷனை கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருக்காரு. அவர் நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க வந்துக்கிட்டு அழுந்துக்கிட்டே நடந்து வராங்க. ஓவிக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க வந்துட்டு வந்து பார்க்குறாங்க. ஹாரி எங்க ஆண்டி அவளுக்கு இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சரி அவங்க அம்மா அவளை பார்த்தது அப்படியே விழுந்துடுறாங்க அங்கேயே. ஹோபின்ட்டுட்டு ஆண்டி ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவங்கள இது பண்ணுறாங்க. நம்ம ஹாரியோட அப்பா சொல்லவே வேண்டாம். அந்த ட்ரீட்மெண்ட் ரூமை பார்த்ததுக்கப்புறம் அவர் அப்படியே நிற்கிறார் சில மாதிரி. இவங்க எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த ஹெச்ஓடியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸ் டீச்சர் இருப்பாங்களே அவங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தோம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு சொல்லிட்டு ஆன் அண்ட் ஜோயின் நடந்து போயிருப்பாங்களா அதை காட்டுறாங்க. அப்போ மீசுன்னு சொல்கிறா, ஆமாம் நாங்கள் நடந்து வரும்போது இவங்க 2 பேர் தான் நடந்து அந்த வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்ற மாரி நம்ம சுஞ்சோவும் மீசுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இவங்க 2 பேர் தான் வேலை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. உடனே ஹெச்ஓடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவங்களோட காலேஜில். ஹோபியோட அப்பா வந்துட்டு என் பொண்ணுக்கு இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு அவங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்ட்டு. ஹோபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம தோசாம் தான் இருந்துட்டு இதில் சொல்கிறா, அங்கிள் அவளுக்கு கிளாஸில் இது அவள் ஃபஸ்ட் டே வந்ததுலேருந்து நடந்துகிட்ருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்கிறப்போ அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் இருந்துக்கிட்டு என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு அப்போவே தெரியும், நான் உன்கிட்ட அப்போவே சொன்னேன்லடி நீ நம்பலைல அப்படின்ற மாரி ஹாரியோட அப்பா ஹாரியோட அம்மாட்ட சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போ சுஞ்சோ சொல்கிறா, அங்கிள் இது ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், கிளாஸில் இருக்கிற எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவள் இதுக்கு எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணாத மாதிரி தான் இருப்பாள் அங்கிள். அந்த பொண்ணுங்களாம் என்ன தான் பண்ணுவாங்க என் பொண்ணு அப்படின்ட்டு கேட்குறாரு. அவளுங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாளுங்க, அசைன்மெண்ட்டெல்லாம் இவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்த தான் நாங்கள் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஆனால் அது இந்த லெவலுக்கு போகணுன்னு எங்களுக்கு தெரியாது அங்கிள் அப்படின்ற மாதிரி சுஞ்சோ சொல்கிறா. ஓபியோட அப்பாவுக்கு நம்ம ஓபிக்கு வந்து என்ன சொல்கிறதே தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இவ்வளோ விஷயம் நம்ம முன்னுக்கு நடந்துகிட்ருக்கு, ஆனால் நம்ம எதுவும் பார்க்காம இருந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது.
ஹோபியோட அப்பா வந்துட்டு அப்படியே உக்காந்தவர் தான். அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அந்த டாக்டர் வெளியே வந்துடுறாங்க. ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இன்னும் அவங்களுக்கு அந்த காயெல்லாம் ஆறி இப்போ தான் ப்ளீடிங்லாம் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஸோ நோ நீட் டு வெரி. எப்படியும் ஒரு 2-3 எப்படியும் ஒரு 1 வீக் அவங்க இங்கே தான் இருக்கணும். ஸோ அவங்கள பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இன்னும் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டாக்டர் இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் ஹோபிக்கு உயிரே வருது, அப்பாடான் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க வெளியே. நம்ம ஹோபி உங்கள் அப்பா அம்மா தான், உங்கள் அப்பா அம்மாவும் ஹோபியும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் போயிட்டு ஹோபி இருந்துட்டு அங்கிள் நீங்கள் உள்ளே போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கும் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோபியும் நான் உள்ளே வரலாமா தம்பி கண்டிப்பாக வாப்பா அப்படின்ற மாரி, என் பொண்ணு உயிரே காப்பாற்றிருக்க வா உள்ள அப்படின்ற மாரி எல்லோரும் சொல்கிறாங்க. மற்றவங்களாம் இருந்துக்கிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்துக்கிட்டு நாங்கள் வெளியே இருக்கிறோம், பிரச்சனையே இல்லை, ஏதாவது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் வெளியே நின்றுட்டுருக்குறாங்க. ஹோபி உள்ளே போகிறாரு. ஹாரியோட பேரண்ட்ஸும் வெளியே நின்றுட்டுருக்குறாங்க. ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் கண்ணை லைட்டாக திறக்குறீங்க. நீங்கள் திறந்ததுக்கப்புறம் ஹோபியை தான் பார்க்குறீங்க. ஏன்னா ஹோபி உங்கள் ஃப்ரண்ட்லேயே நின்றுட்டுருப்பார். உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்களை இப்படி பார்த்த உடனே அவங்க அம்மா அழுவுறாங்க. "ஹரி என்ன ஹரி நடந்துச்சு உனக்கு?" அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு ஹோபியால் அவர் டிஎஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு மாதிரி தனியாக அழுந்துட்டுருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை தானே பார்த்துட்ருக்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு உங்களால் எதுவும் பேச முடியல. ஒரு மாதிரி ஸ்டில் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸாக உள்ள மாதிரி தான் இருக்கிறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து ஒரு டீர் ட்ராப் ஆகுது. உங்கள் அப்பா வந்துட்டு, "மா செல்லம், உனக்கு என்ன நடந்தாலும் அப்பா பார்த்துக்கிறேம்மா, கவலைப்படாதம்மா, அப்பா இருக்கேன்டா, யார் என்ன சொன்னாலும் என்ன, அப்பா இருக்கான் கூட" அப்படின்ட்டு. ஆதிக்கு இதை கேட்ட உடனே அவளுக்கு இன்னும் டிஎஸ் எக்ஸ்ட்ராவாக வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கிறப்போ ஹோபி வந்து நிற்கிறாரு பக்கத்தில். ஹோபியை பார்த்த உடனே, தம்பி இங்கே வாங்க அப்படின்ட்டு ஹோபி வந்து நின்றுட்டு, இந்த தம்பி மட்டும் வரலன்னா நீ என்ன இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்ட்டு. நீங்கள் இருந்துக்கிட்டு ஹோபியை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணுறீங்க. ஹோபிக்கு இதை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவர் ஜஸ்ட் உங்கள் அவர் ஹேண்ட் வந்து ஜஸ்ட் ப்ளேஸ் மட்டும் லைக் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் லைட்டாக ஸ்மைல் பண்ணிடுறீங்க. நீ ஒர்க் பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம், உன் அசைன்மெண்ட்டெல்லாம் பொங்கி அண்ட் சோயாங்கிட்ட சொல்லிவிட்டேன், அவங்க எல்லோரும் அந்த அசைன்மெண்ட் பார்த்துப்பாங்க, நீ ஜஸ்ட் ப்ரெசன்டேஷன் டேக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஆனால் அவருக்குள்ளே அவ்வளோ இமோஷன் இருக்கா, அவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்கார். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ இப்படி தான் இது ஒரு நாள் போயிடுது. நம்ம ஹோபியோட ஃப்ரெண்ட்ஸு ஹோபியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சரும் ஹாரியோட பேரண்ட்ஸும் அவங்களே வருவா அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒரு வாரம் என்ன தான் நீங்கள் வரலனாலும் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எப்படியும் மற்றவங்கெல்லாம் வரலனாலும் ஹோபி கண்டிப்பாக வந்து பார்ப்பாரு. உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை வந்து பார்ப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கில்ட்டி என்னன்னா, அவங்க முன்னிக்கே ஒரு புல்லி நடக்குது. ஆனால் அவங்க யாரும் அதை பெருசாக எடுத்துக்காதனால அவங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுது. ஸோ அதனால் அவங்க கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. பொண்ணுங்களை 2 மாதத்துக்கு சஸ்பெண்டே பண்ணிடுறாங்க. அப்போது என்ன தான் மற்ற கிளாஸ்மேட்ஸ்லாம் வந்திருந்தாலும் ஹோபி மட்டும் டெய்லி வருவார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியாவது வந்துடுவார். உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணுறீங்க ஹோபி டெய்லி வர்றத. நீங்கள் வந்துட்டு ஓகே ஹாஸ்பிட்டல் காட்டணும் போல இருக்குது, அதனால தான் அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கி, சோயாங், அதுக்கப்புறம் ஹனாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்துட்டு உங்களை வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், உனக்கு ஓகேயானு பாருன்ற மாரி சொல்லிவிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓகே ஆகிட்டு வரீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற நாள். அதுக்கு முந்தின நாளே வந்து பார்த்திங்கன்னா ஹோபி வந்து உங்களை பார்க்க வந்துருந்துருப்பார். அவர் வந்து அவர்கிட்ட பேசலாம் மாட்டார். அவர் ஜஸ்ட் வந்து உள்ளே வந்து நின்றாரா, பார்த்தாரா, உங்களுக்கு ஏதாவதுனா பார்ப்பாரா, அவ்வளோதான். உங்கள்கிட்டலாம் பேசுகிறதெல்லாம் இல்லை.
ஆனால் நீங்கள் ஏதாவதுன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வந்து நிற்பார். உங்கள் பேரண்ட்ஸ் டெய்லி வருவாங்கள்ல. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்கள பார்க்க வராங்க. டிஸ்சார்ஜ் ஆகுற முன்னுக்கு நாள். "ஹரி எப்படி இருக்க?" அப்படின்னு. நீங்கள் "நான் நல்லா இருக்கேன். மிசூன் தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. நீ மட்டும் அங்கே வரலனா நான் என்னத்துக்கு என்ன ஆயிருந்திருப்பேன்னு என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல" அப்படின்ட்டு நம்ம மீசன் சொல்கிறா, "ஹரி என்னதான் நான் வந்து ஹரி என்னதான் நான் வந்து உன்னை வந்து பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹெச்ஓடிகிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணது எல்லாமே ஹோபி தான் பண்ணா" அப்படின்ட்டு. ஹோபி அண்ணா வந்து கீழே கெஃபிடேரியா போயிருப்பார். இதெல்லாம் வந்து அங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஆனால் வந்து யாரும் பெருசாக இது காட்டிக்கல. ஹோபிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாரி யாரும் பெருசாக காட்டிக்கல. ஜஸ்ட் ஓகே அவங்க ஒரு ஃப்ரெண்டுன்றனால தான் வந்து இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி அப்படி தான் இதெல்லாம் பேசியிருப்பாங்க. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த நைட் வந்து அங்கே தானே ஸ்டே பண்ணிகிட்ருப்பீங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க. நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு. அண்ட் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே ஹோபி வந்து உங்களை மீட் பண்ணியிருப்பார். அவர் உங்கள்கிட்ட பேசுகிறனாலும் உங்களுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு இதெல்லாம் பற்றி யோசித்து பார்க்குறீங்க. நம்ம கிளாஸ்லேயே இப்படி ஒரு பையனா ஒரு பேக் பெஞ்சர் இப்படிலாம் பண்ணுவானா அப்படின்ற மாரி நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கிறீங்க. பரவாயில்ல, பேக் பெஞ்சராக இருந்தாலும் நல்ல பையனாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த எபிசோட நான் இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு டு பி ஹானஸ்ட் இந்த இன்சிடென்ட் கேட்கும்போது எனக்கெல்லாம் சரி ஷாக் ஆகிடுது. ஒரு பொண்ணுக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாரி ஒரு மாதிரி சரி ஷாக்கு தான். ஒரு இந்த லெவலுக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி புலி கேஜஸ்லாம் நடந்துச்சா அப்படின்னா உங்கள் கிளாஸ்மேட்ஸ் யாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சும் மற்றவங்களாம் தெரியாத மாதிரி இருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களை ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கள். அது இதன் மூலயமா உங்கள் லைஃப்பை எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியும். இப்போ இந்த ரியல் லைஃப் ஹாரியோட ஸ்டோரியில் மீசூன் மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிஷு. சரங்கே வணக்கம். பாய்.